ni do pa ga ri sa ga ma pa ni sa ni sa sa ga ga ri sa ni do pa ga ri sa ga ma pa ni sa ni sa 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 ri ni ni da pa pa ni ma ma pa ti sa sa ni pa ma ga ma pa ni sa ga ri sa ni do pa ma ga ri sa ga ma ti sa ni do pa ma ga ri sa ga ma sa ni do pa ma ga ri sa ga ma ಮಂತ್ರಾಲಯ ಮಗಾನ್ ಮೂರು ಸನ್ಯಾಸಿ ಮಂತ್ರಾಲಯ ಮಗಾನ್ ಮೂರು ಸನ್ಯಾಸಿ ಮಂತ್ರಾಲಯ ಮಗಾನ್ ಮೂರು ಸನ್ಯಾಸಿ ತಿನ್ನ ಮನದಿನಿಲ್ ಮಗಾನೇ ನೀನೇಸಿ ಮಂತ್ರಾಲಯ ಮಗಾನ್ ಮೂರು ಸನ್ಯಾಸಿ ತಿನ್ನ ಮನದಿನಿಲ್ ಮಗಾನೇ ನೀನೇಸಿ ஜெகத்குருவே சரணம். என் பேர் தேவராஜ். திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் சேத்துப்பட்டு ஊரில் இருந்து நான் பேசுகிறேன். நான் இருக்கிறது எங்கள் ஊர் ஸ்ரீ ராகவேந்தரோட பிருந்தாவனத்திலிருந்து பேசிகிட்டு இருக்கேன். இவருடைய மகிமை சொல்லணும்னா ஒரு நாள் முழுக்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எனக்கு முதல்ல அறிமுகப்படுத்துறது என்னுடைய தாத்தா தான். இந்த கோயில் வழியாக நாங்கள் எங்கள் நிலத்துக்கு போவோம். அந்த டைமில் என்னை உள்ளே கூப்பிட்டு கோயில் உள்ள வந்தப்போ கேட் பூட்டிகிட்டு இருந்தது. வெளியே இருந்த மாதிரி கற்பூரம் ஏற்றிட்டு சாமி கும்பிட்டு போயிட்டு இதே மாதிரி டெய்லி நடந்துகிட்டே இருந்தது. அப்புறம் ஒரு நாள் எங்கள் தாத்தா வரலை, அவர் முன்னாடியே போயிட்டார். நான் பின்னாடி அவருக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது பார்த்தா கதவு திறந்துட்டு இருந்தது. உள்ளே வந்து கற்பூரம் ஏற்றிட்டு விழுந்து கும்பிட்டு போயிட்டேன். என்னுடைய ஸ்கூலில் எக்ஸாம் போயிட்டு இருந்தது. ஒரு சில சப்ஜெக்டில் சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. நான் வழக்கம் மாதிரி வரா மாதிரி வந்தேன். கல்பூரத்தினேன், ஐயா சாமி நான் இந்த 2-3 சப்ஜெக்டில் சரியாக எழுதலை, என்னை எப்படியாச்சும் பாஸ் பண்ண வச்சுருங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட காலில் விழுந்துட்டேன். நானும் பாஸ் ஆகிட்டேன், நல்ல மார்க்கும் கிடச்சிது எனக்கு. அதுக்கப்புறம் மேலே படித்தேன். 12th பாஸ் ஆனேன், மேலே படித்தேன். அப்படியே போயிட்டு ஜாபில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3-4 மாதம் கொஞ்சம் சும்மா தான் இருந்தேன். அப்பவும் டெய்லி வந்துட்டு இருந்தேன். வியாழக்கிழமை மட்டும் 2 ராகவேந்திர சாமிக்கு வியாழக்கிழமை சிறப்பான நாள். ஸோ அன்றைக்கி மட்டும் நான் காலையிலையும் வருவேன், ஈவினிங்கும் வருவேன். தினமும் கற்பூரம் ஏற்றிட்டு அவர் காலையில் விழுந்துட்டு போவோம். அவருடைய அனுகிரகத்தால் ஒரு நல்ல வேலை கிடச்சிது. அந்த வேலையில் தான் இப்பவும் இருக்கேன். இப்போ நான் லீவில் இருக்கேன், ஆஃபீஸில் லீவ் சொல்லிவிட்டு லீவில் இருக்கேன். வந்தேன், தினமும் இவர்கிட்ட பூஜை பண்ணிவிட்டு போயிட்டுருக்கேன். உங்களுக்கு என்ன கஷ்டம் வருதோ இவருடைய பிருந்தாவனத்தில் ஒரு நெய் தீபமோ விளக்கு ஏற்றுங்க, கற்பூரம் ஏற்றுங்க. சுவாமி குருஜி நீங்கள் தான் எல்லாமே, ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி நீங்கள் தான் எல்லாமே எனக்கு அப்படின்னு சொல்லி காலில் விழுந்துருங்க. உங்கள் குறைகளை சொல்லுங்கள், மிச்சத்தை அவர் பார்த்துக்குவார். சப்போஸ் உங்கள் ஊரில் பிருந்தாவனம் இல்லையா, நீங்கள் அவருடைய ஃபோட்டோ வச்சுக்கோங்க, வீட்டில் பூஜை பண்ணுங்கள். தினமும் ஒரு விளக்கேற்றுங்க, காலையிலையும் விளக்கேற்றுங்க, மாலையிலையும் விளக்கேற்றுங்க, பூஜை பண்ணுங்கள். உங்கள் வேண்டுதல் வைங்க. உங்கள் வேண்டுதலை கண்டிப்பாக அவர் கேட்பார். அவரால் செய்ய முடியாது எதுவுமே கிடையாது. அவரால் பலன் அடைஞ்சவங்க பல பேர் இருக்காங்க இந்த ஊரில். இவருடைய மகிமை சொல்லணும்னா மலேசியா வரைக்கும் இவருடைய மகிமை போயிருக்கு. இன்னும் உலக அளவில் கூட இருக்குது, எனக்கு தெரியாது. ஆனால் மலேசியா வரைக்கும் இவருடைய மகிமை போயிருக்கு, இது எனக்கு தெரியும். இவருடைய பெருமாள் சாமிக்கு எப்படி திருப்பதியோ இவருக்கு ஆந்திராவில் மந்த்ராலயா முடிஞ்சவருக்கு டைம் இருந்ததை கிடச்சதுன்னா நீங்கள் அங்கே போயிட்டு வாங்க. உங்கள் சொந்த ஊர்லேயே கூட ராகவேந்திர கோயில் இருந்தால், அக்கம் பக்கத்தில் இருந்தால் போயிட்டு வாங்க. மேக்ஸிமம் வியாழக்கிழமை போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வியாழக்கிழமை இவருக்கு சிறப்பான நாள். டெய்லி பூஜை பண்ணுங்கள். இவர் காலையில் விழுந்து சரணடைஞ்சிருங்க. நீங்கள் தான் சாமி எல்லாமே, நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும். கண்டிப்பாக இவர் செய்வார். எனக்கு மறக்க முடியாத இன்சிடெண்ட் நடந்தப்போ நான் இவர்கிட்ட சரணடைஞ்சது ஒரு தடவை எப்போனா, எங்கள் ஆஃபீஸில் எனக்கு ப்ரொமோஷன், அதுக்காக ஒரு ட்ரைனிங் அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த ட்ரைனிங்கில் யார் பாஸ் ஆகிறாங்களோ அவங்களுக்கு சீனியாரிட்டி பேசிஸில் அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். நான் போனேன். என்னுடைய
பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஸ்டார்டிங்லேயே நல்லாவே இருந்தது. நல்ல மார்க்ஸ் எடுத்திருந்தேன். பட் எனக்கு ஃபைனல் எக்ஸாம் நடக்கும்போது சடனாக எனக்கு வந்து ஃபீவர் வர ஆரம்பிச்சிது. ஒரு மலேரியா அட்டாக் மாதிரி ஒரு ஃபீவர் வர ஆரம்பிச்சிது. அதனால் வந்து லாஸ்ட் 2-3 சப்ஜெக்ட்ஸ் வந்து என்னால் பர்ஃபார்மன்ஸ் சரியாக பண்ண முடியல. அங்கே இருந்த இன்ஸ்ட்ரக்டர்ஸ் கிட்ட கேட்கும்பொழுது அவங்களே ஆச்சரியப்பட்டுட்டாங்க. எல்லா டெஸ்ட்லையும் நல்லா ஆரம்பத்துலேருந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்த பையன் திடீர்னு ஃபைனலில் வந்து ஃபெயில் ஆகிற லெவலில் வரைக்கும் போகிறானே அப்படின்னு. நான் இவர்கிட்ட போய் சொல்லிட்டேன், என்ன சாமி, ஆரம்பத்துலேருந்து நல்லா பண்ணிகிட்டு இருந்தேன், என் ஃபைனல் எக்ஸாமில் வந்து நான் இந்த மாதிரி ஆகிப்போச்சு, இதனால் வந்து எனக்கு ப்ரொமோஷன் பாதிக்கப்படும், அடுத்து என்னுடைய ஜூனியர் எல்லாம் என்னோட ப்ரொமோஷன் வாங்கிட்டு மேலே போயிடுவாங்க, நான் பின்ன தள்ளப்படுவேன், அதனால் எனக்கு 2 வருஷம் நான் பின்னாடி போயிடுவேன் அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட காலில் விழுந்து அழுது புலம்புனேன். 2 நாள் 3 நாள் ஆச்சு, ரிசல்ட் எதுவும் தெரியல. அதுக்கப்புறம் நானாக போய் ஆஃபீஸில் விசாரித்தேன். ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி இவர்கிட்ட விளக்கேற்றி கற்பூரம் ஏற்றிட்டு காலையில் விழுந்து கும்பிட்டு ஆஃபீஸில் ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாரையும் வர சொல்லியிருந்தாங்க. எல்லாரோட நம்பரும் சொல்லி பாஸ். எனக்கே தெரியாது, செகண்ட் லாஸ்ட்டாக என்னுடைய நம்பர் வந்தது, பாஸ். அது எப்படி வந்தது, யார் செஞ்சா எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் குரு ராகவேந்தர் செஞ்சார். அது நான் ஆஃபீஸில் திரும்ப போய் விசாரித்து பார்த்தேன். உன்னுடைய பழைய பர்ஃபார்மன்ஸ்லாம் எடுத்து கிரேஸ் மார்க்ஸ் அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி நீ பாஸ் ஆகிட்ட, நீ ஃபெயில் ஆகலை, நீ பாஸ் ஆகிட்ட. அதுவும் நீ பாஸ் ஆனதுக்கு அப்புறமும் கூட இன்னும் 2 பேர் உன்னுடைய மார்க்ஸ் தள்ளி கீழே போகிறவங்க செலக்ட் ஆகிருக்காங்கன்னா அப்போ நீ ஏன் செலக்ட் ஆக முடியாது? ஓவரால் மார்க்ஸில் வந்து நீ செலக்ட் ஆகிட்டு இருக்க. ஸோ அது கூட இவருடைய அனுகிரகத்தால் தான் நடந்ததுன்னு மிகப்பெரிய என் லைஃப்பில் சேஞ்ச்மெண்ட். அது நான் அதில் ஃபெயில் ஆயிருந்தால் இன்றைக்கி டேட்டில் எனக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருக்காது. 2 வருஷம் எனக்கு என்னோடய ஜூனியர்ஸ் ப்ரொமோட் ஆகிட்டு போயிருப்பாங்க, நான் வேறு எங்கேயோ போயிருப்பேன். ஆனால் இன்றைக்கி டேட்டில் நான் ஒரு கெசட்டட் ஆஃபீஸராக இருக்கேன்னா அது இவரால் மட்டும்தான். இதை விட மிகப்பெரிய என்னுடைய லைஃப்பில் ஒரு சேஞ்ச்மெண்ட்டுன்னு சொன்னோன்னா அது இதுதான். இதை விட மிகப்பெரிய சேஞ்ச்மெண்ட் எதுவும் கிடையாது. என்னுடைய தாத்தா இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டார். அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும் டெய்லி குருராயர் தான். மந்திராலயம் போயிட்டு வந்திருக்கேன். இப்போ தான் ரீசெண்டாக போயிட்டு வந்தேன். நல்ல தரிசனம். நீங்களும் டைம் கிடச்சதுன்னா நீங்கள் போயிட்டு வாங்க, குடும்பத்தோடு போங்க. எப்படி போகணும்னு சொல்லி நம்ம சார் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காரு, அதை ஃபாலோ பண்ணுங்கள். அவர் சொன்ன மாதிரி ஒரு செக்லிஸ்ட் எடுத்துகிட்டு போங்க, ஃபாலோ பண்ணுங்கள், நல்ல தரிசனம் கிடைக்கும். எந்த கஷ்டம் வந்தாலும் இவர் காலில் விழுந்து சரணடைஞ்சிருங்க. குரு ராயரப்பா, நீங்கள் தான் எல்லாமே, உங்களால் மட்டும்தான் என்னை காப்பாற்ற முடியும், வேறு யாரால முடியாது. நீங்கள் விழுந்துருங்க, கண்டிப்பாக அவர் உங்களுக்கு ஒரு நல்ல வழி. மகானருள் பெற நீயோசி, குரு மகானருள் பெற நீயோசி, மங்களமாய் வாழ நீயாசி, மங்களமாய் வாழ நீயாசி, மகானயாசி, குரு மகானயாசி. கண்ணனின் துணையோடு கண்களில் ஒளி வீசி, கண்ணனின் துணையோடு கண்களில் ஒளி வீசி, எக்காலமும் அருள் வழங்கும் மாடமோ துளசி. கண்ணனின் துணையோடு கண்களில் ஒளி வீசி, காலமும் அருள் வழங்கும் மாடமோ துளசி. கங்கையின் புனிதம் சேர்த்த சலமோ காசி, கங்கையின் புனிதம் சேர்த்த சலமோ காசி. நம் கவலை தீர ஒரே வழி, நம் கவலை தீர ஒரே வழி ராயரின் ஆசி. நம் கவலை தீர ஒரே வழி ராயரின் ஆசி, குரு ராயரின் ஆசி, குரு ராயரின் ஆசி. மந்திராலய மகான் குரு சந்நியாசி.